நாட்டில் நடைபெறக்கூடிய பல்வேறு குற்றச் செயல்களோடு இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஏன் அரச உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட தொடர்பு இருக்கின்றது. இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் அண்மை காலமாக வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. இந்தோனேசியாவில் வைத்து கேல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய கைதை தொடர்ந்துதான் முக்கியமான பல தகவல்கள் இவ்வாறு வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த தகவலின் அடிப்படையில் நுவர்லியா பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்காக ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டு அங்கு ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த விடயம் அம்பலத்துக்கு வந்தது. அதே மாதிரி மித்தனிய பகுதியில் வைத்து ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயனங்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் பெருந்தொகையில் மீட்கப்பட்டது. கிட்டத்தட்ட 42,000 கிலோகிராம் பெறுமதியான அந்த மூலப்பொருட்கள் மீட்கப்பட்டது. அந்த சம்பவம் பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஒருவரது காணியிலிருந்தே இந்த பெருந்தொகையான மூலப்பொருட்கள் மீட்கப்பட்டன. இந்த ஐஸ் போதைப் பொருள் என்பது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இந்த தருணத்தில் மற்றொரு இடத்திலிருந்தும் கூட ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது கந்தானை பகுதியில் வைத்தே இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய மூலப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. களுத்துறை பகுதிக்கு பொறுப்பான குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கந்தானை புகையிரத வீதிக்கு அருகாமையில் உள்ள ஒரு காணியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 100 கிலோ ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இப்படி நாளுக்கு நாள் பல்வேறு குற்றச் செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அதே மாதிரி இந்த ஐஸ் போதைப்பொருள் தொடர்பான தகவல்களும் அதனோடு தொடர்புடைய பலரது தகவல்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அடுத்து எங்கு ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட போகிறது, யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற தகவல்களுக்காக மக்கள் காத்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அல்லது போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கியமான தரப்பினர் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இது போன்ற முக்கியமான தகவல்களோடு மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.